கோடி கோடி நன்மை அல்லேலூயா செய்தாலும் நாம சொன்னாலும் அவர் செய்திருக்கிறார் சொன்னாலும் அவர் செய்ததான அந்த நன்மைக்கு எதுவுமே ஈடு கிடையாது. பாருங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 105 சங்கீதத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். 3 காரியங்களை அங்கே வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்னவா? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அதாவது 3 காரியம். 1 துதிப்பது, 2வது தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, 3வது அவர் செய்ததான கிரியைகளை செய்கைகளை ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணணுமா? பிரசித்திப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப சொல்லி இருந்த ஆளுங்க 2 பேராவது கூட்டிட்டு வந்திருந்தீங்கல்ல. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம சாட்சி சொல்றோம். சாட்சி தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இங்க வந்து சாட்சி சொல்றோம். சாட்சி நம்ம கேட்கிறோம். சாட்சி நல்லா இருக்குது, அந்த சகோதரி அநேக பாடுகளின் வழியா வந்திருக்கிறாங்களே. இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? எண்ணங்களிலே சிந்தனைகளிலே அது நமக்கு தோன்றும். கொஞ்சம் என்ன, அவர்கள் வந்த வழியை நாம் என்ன பண்றோம்? அவர்கள் சாட்சிகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் செய்ததான காரியங்களை அவர்களிடத்தில் என்ன பண்ணணும்? பிரசித்தப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். ஏன் சொன்னா, இன்னொரு காரியம் பாருங்க, 2வது வசனம், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அல்லேலூயா. 3வது காரியம் பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. இதெல்லாம் நாம் செய்கிறதான வேளையில தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம். மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் 2ஐ செய்வதற்கு முன்பதாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி அல்லது அவர் செய்ததான காரியங்களை அதிசயங்களை சொல்லும்படி அதற்கு முன்பதாக முதலாவது செய்யக்கூடிய காரியம் என்ன? தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம். சங்கீதக்காரர் சொல்றான், எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். ஸ்தோத்திரம் ஒரு பக்கம் இருக்கும், அவர் எப்போதும் நான் என்ன பண்ணுவேன்? துதித்துக்கிட்டே இருப்பேன். அப்ப துதி என்பது என்ன? யாராவது சொல்லுங்க. துதினா என்ன அர்த்தம் தமிழ்ல? இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்குதுன்னு சொன்னா தேங்க்ஸ், நன்றின்னு சொல்லப்பட்டு இருக்கா. துதிக்கு என்ன அர்த்தம்? நன்றி. நீ ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு செய்ததான ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி அதை தியானித்து அதை யோசித்து நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் அப்படி மாற போறீங்க? ஹல்லேலூயா. 136 சங்கீதத்திலிருந்து வாசிக்க வேணாம் பாருங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரல என்ன எழுதிருக்கு தெரியுங்களா? என்ன எழுதிருக்கு? ஆரம்பத்தில் என்ன எழுதினா, ஒவ்வொன்னா தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ததான வேலையில அவருடைய கிருபையை சொல்லி அவர் என்ன பண்ணணும்? துதிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் 1ஆம் தேதி ஆனா என்ன பண்ண வாசிப்போம்? கர்த்தரை துதிப்பது. ஹல்லேலூயா. அதே போல 148ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது பாருங்க, தேவன் சொல்வார் என்ன? ஒவ்வொரு காரியத்திலும் சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்லுவார், வானங்களில் இருந்து
மனுஷர்கள் வரை, வாலிபர்கள் வரை, வயதானவர்கள் முதல் கொண்டு அனைவரும் துதிக்கும்படி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். அதுல என்ன ஒரு விசேஷம் சொன்னாக்கா பாருங்க, 148ஆம் சங்கீதத்துல அழகாக எழுதப்பட்டதான ஒரு காரியம் என்னன்னா, எழுதவங்க வேற வாசிங்க. 148ல அவர் 13ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அடுத்தது என்ன? அவருடைய நாமம் மாத்திரமே எப்படிப்பட்டதா இருக்குதா? ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலான ஒன்று. ஏன் துதிக்கணும், ஏன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னு சொன்னா, அதுதான் இந்த பூமியில் எப்படிப்பட்டதா இருக்குதா? உயர்ந்ததா இருக்குதா? அதுக்கு மிஞ்சி உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அப்ப துதிக்கணும் சொல்லும் போது பாருங்க, வேதம் சொல்லுது, அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள் ஆரம்பிக்கிறது பாருங்க. அது அப்படியே ஆரம்பிச்சுட்டு வந்து பாருங்க, தண்ணீர் முதல் கொண்டு கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த 1-5 வரை நீங்க 148 வாசிக்கும் போது இது எல்லாமே என்னவா? தேவன் கட்டளையிட்டதான காரியங்கள். ஏன்னா தண்ணியை போய் துதிக்க சொன்னா எப்படி? வானத்தை போய் துதிக்க சொன்னா எப்படி? அதுக்கு என்ன காது இருக்குதா? அதுக்கு என்ன நல்ல காது இருக்குதா? கேட்டுட்டு உடனே பதில் கொடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா இவைகள் அனைத்தையும் 1-5 வரை எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு சொன்னா, 6ஆம் வசனம் பாருங்க, அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். இது எல்லாமே சதா காலங்களிலும் நிலைத்திருக்கக்கூடியது ஒன்று. இன்னொன்று பாருங்க, என்னவா? மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா? நியமித்தார். இது 1-5 வரை இருக்கிறதான எல்லா காரியங்களுக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது. ஹல்லேலூயா. பிரமாணம் என்பது மனுஷர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது நீங்க நினைச்சிட்டு இருந்தா அது தவறு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, என்றுமுள்ள சதா காலங்களிலும் அவைகள் இருக்கும்படி, நிலைத்து இருக்கும்படி தேவன் என்ன பண்ணாராம்? இவைகள் எல்லாவற்றையும் ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கு கொடுத்ததான பிரமாணத்தை நாம மீறுகிறோம். மீறமா இல்லையா? மோசே கொடுத்ததான, மோசே மூலமாக கொடுத்த பிரமாணத்தை எல்லாமே மீறினாங்க. கற்பனை கட்டளைகளை மீறினாங்க. ஆண்டவர் மோசேயோடு கூட சொல்லும்போது சொன்னார், இதுவரை என்னை 10 முறை அவர்கள் என்ன பண்ணாங்க? சோதித்தாங்க, பரீட்சை பார்த்தாங்க. பிரமாணத்துக்குள்ளே இருந்ததான ஜனங்கள் அந்த பிரமாணத்திற்குள்ளே தங்களை காத்துக் கொள்ள அவர்களால் முடியாமல் போயிற்று. ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன? சூரிய சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். தண்ணீர் துதிக்குது, வானம் துதிக்குது, எல்லாமே துதிக்குது. அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொன்னா, அதுக்கு காது இருக்குதா? ஒரு பிரமாணத்துக்குள்ளே வைக்கப்பட்டதான இவைகளால் நம்ம ஆண்டவர், அந்த பிரமாணத்தை உண்டாக்கினவர் காற்றையும் கடலையும் கொந்தளித்து எழுதுகிறதான வேலையில் அதன் மூலம் வருகிறதான ஆபத்தை உணர்கிறதான ஜனங்கள் உணர்ந்தாங்க. படகுல இருந்தவங்க உணர்ந்தாங்க. ஐயா ஆண்டவரை நாங்கள் என்ன பண்ண போறோம்? மறித்து போகிறோம் என்று சொன்னாங்க. நல்ல யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் துதிக்கிறதான காரியங்கள். ஆனால் கடலையும் காற்றையும் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதட்டினார், பேசினார். ஹல்லேலூயா. இப்ப தெரியுதா? அதுங்கெல்லாம் ஒரு பிரமாணத்துல தானே வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பிரமாணத்துல அவைகள் நிலைத்து இருக்குது. பிரமாணத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போகிறவன் யாரும் சொன்னா இவைகள் கிடையாது, மனுஷர்கள் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அவன் விலகி போய் கீழ்ப்படியாமையினாலே
இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சிலுவை தியானம் என்று ஆராதனை ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தியானம்? இந்த காற்றும் கடலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது போல தேவனால் கொடுக்கப்பட்டதான இந்த கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்திருந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேருக்கு அது தெரியுது? ஹல்லேலூயா. அவரை கொலை செய்தான்னு தான் சொல்ல, இல்ல இல்ல, நீங்களும் நானும் அதற்கு ஒரு காரணமாக இருந்தோம் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. துதிக்க மறந்து போனோம், தேவனை மகிமைப்படுத்த மறந்து போனோம். எதனால சொன்னா கொடுக்கப்பட்டதான பிரமாணங்களின் மூலமாக நாம் இராதபடிக்கு நாம் சுய புத்தியின் மேலே சார்ந்து இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கு ஆண்டவரை நாம் சிலுவையில அறைந்தோம் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்ப 3 காரியம் என்ன? முதலாவது, உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினதான ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். முதல்ல செய்யக்கூடிய காரியம் அதுதான். என்ன? துதிக்கணும், நன்றி சொல்லணும். ஆண்டவர் செய்யாததற்காக நீங்கள் நன்றி சொல்லணும். ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் செய்ததான காரியங்களை எண்ணி நீ என்ன பண்ணணும்? நீங்கள் நானும் துதிக்கணும். ஹல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது. உபாகமம் புத்தகத்திலே வாசிக்கும் போது பாருங்க, 4ஆம் அதிகாரத்தை எடுத்து 31 இருந்து 35 வரையும் வாசிங்க. 35ஆம் வசனத்தை மட்டும் நம்ம சொல்ல பாருங்க. அவர் செய்தது கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படி உனக்கு காட்டப்பட்டது. எது காட்டப்பட்டதுன்னா எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. அது இல்ல, 31 இருந்து பாருங்க. என்னவா? அந்த நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். ஒன்று நினைச்சீங்க, அவர் இரக்கமுள்ள தேவன். ஒருவேளை வியாதி இருக்கும், ஒருவேளை பலவீனங்கள் இருக்கும், சோர்ந்து போகலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர் இரக்கமுள்ள தேவன். அதனால உன்னை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். அடுத்தது என்னன்னா, நீ என்ன செய்தாலும் உன்னை கைவிட மாட்டார். இரண்டாவது என்ன பண்ண மாட்டார்? உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த, ஏன்னா ஏற்கனவே நம் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். எத்தனை காரியம் உன்னை என்ன பண்ண மாட்டார்? ஆண்டவர் கைவிட மாட்டாரு, உன்னை மறக்க மாட்டாரு. எப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரா? ஆணையிட்ட உடன்படிக்கையே அவர் என்ன பண்ணுவார்? நினைத்து கொண்டிருக்கிறதான தேவனா. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் மனுஷனை உருவாக்கின அந்த நாள் முதற்கொண்டு பூர்வத்தில் என்ன நடந்தது பாருங்க. வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எந்த இடத்திலாகிலோ இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ. இப்படிப்பட்ட பெரிய காரியம் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் இப்படிப்பட்ட காரியம் தொடங்கினது உண்டோ என்று இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ. இத பத்தி நீ கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவன். அது என்ன காரியம் சொன்னா, அக்கினியின் நடுவில் இருந்து என்ன பண்ணாரா? பேசுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது எந்த ஜனமாவது கேட்டது உயிரோடு இருந்ததும் உண்டோ. கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோட்டு அங்க பாருங்க ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது, அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக. அடுத்த காரியம் என்ன? எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும்
சொல்ல வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்து பாருங்க. இரண்டாவது காரியம் இது சொல்ற. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது ஏன் இந்த காரியங்கள் என்று சொல்லும் போது 35ஆம் வசனத்திலே அழகா சொல்லுது, அவர் செய்தது அக்கினியின் நடுவிலே நின்று பேசினது, எகிப்திலே அற்புத அடையாளங்களை செய்து உன்னை அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து கொண்டு வந்தது முதற்கொண்டு ஏன் அதை செய்தார் என்றார். மற்ற ஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய ஜனம் என்று சொன்னதான அந்த ஜனங்கள் மெய்யாகவே என்ன பண்ணணுமா, அவர் செய்தது எதுக்கு சொன்னா கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி இவைகள் என்ன பண்ணப்பட்டதாம், அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டதாம். எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. காண்பிக்கப்பட்டது எல்லாருமே பார்த்தாங்க. இப்படி பார்த்ததான காரியங்கள், இப்படி செய்ததான அதிசயங்கள், இது எல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு கிடையாது. வேதம் என்ன அழகா சொல்லுதுன்னு சொன்னா, தெளிவா சொல்லுகிறதான இன்னொரு காரியம் கூட யோசுவா தீர்க்க தரிசன புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 6 இருந்து 9 வரை வாசிக்கும் போது வேதம் அங்கே பாருங்க அழகா சொல்லுது. என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க, நடுவுல பாத்தீங்கன்னா யோர்தான் நதி, யோர்தான் நதிக்கு அந்த புறத்துல என்ன இருக்குது, எரிகோ இருக்கிறது. அதை தாண்டி போகிறோம். இப்ப அடுத்த ஒரு தடை வந்திருக்குது, யோர்தான். இந்த யோர்தானை இவங்க கடக்கணும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, அது ஒரு பருவ காலம். அவங்க போகிறதான அந்த நாட்கள் எப்படிப்பட்டது, கரை புரண்டு ஓடுகிறதான அந்த யோர்தான் நதி புரண்டு ஓடுகிறதான, அதை குறுக்க கடந்து போக கூடாதபடி பெருவெள்ளம் ஓடுகிறதான ஒரு பருவ காலத்துல தான் அவங்க போறாங்க. ஆண்டவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. ஏன் இந்த காலம் மாறின பிறகு போலாமே? இல்ல இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டமும் தீர்மானமும் பண்ணிதான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்யறார். ஹல்லேலூயா. திடீர்னு ஏற்படுத்தப்பட்டதான காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்றார், என்ன, கானான் தேசத்தில் இருக்கிறதான அந்த 7 ஜாதிகளுடைய பாவம் நிறைவேறுகிறதான வேளையில இங்கே இவர்கள் புறப்படுகிறதான காரியம் இங்கே ஆரம்பமாகும். இதெல்லாம் தேவனுடைய தீர்மானம். அவருடைய பொல்லாப்பு முற்றும் போது அப்ப இங்கே இவருடைய ஆசீர்வாதத்துக்கு அதுதான் ஒரு அஸ்திபாரமும் கூட. அப்ப பாருங்க, யோர்தான் நதியாண்ட வந்து நிக்கிறதான வேளையில கரை புரண்டு பருவ காலம் அது. சாதாரண ஒரு நாள்ல அவங்க கடக்கல, முடியாத ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றார் ஆண்டவர் தேவன் அவர்களை வல்லமை உள்ள கரத்தோடு கூட அவர்களை கடக்கும்படி செய்யறாரு. பாருங்க, அதுதாங்க அதிசயம். ஹல்லேலூயா. அப்படியே கண்கள் பார்க்கும்படி உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருகிறதான வேலையில் கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. மோசேக்கு பயந்ததான ஜனங்கள் அடுத்தது யோசுவாவுக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மோசேயை கொண்டு பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர் இவனை கொண்டு செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை அவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். வேற ஒன்றே இல்லை, உடன்படிக்கை பெட்டியோடு கூட வந்து அந்த யோர்தான் நதியிலே அவள் கால் வைத்ததான வேளையில எத்தனை கரை புரண்டு ஓடினாலும் கூட, அது ஒரு பருவ காலமாய் இருந்தாலும் கூட, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் தான் படிச்சுட்டே என்ன, அவர் இரக்கம் உள்ள தேவன். அவர் இரக்கத்துக்கு முன்பதாக எத்தனை யோர்தான் கரை புரண்டு ஓடினாலும் அது உன்னை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன, உன் மீது இரக்கம் பாராட்டின தேவன். அவர் சொல்ல, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். யோர்தான் பார்க்கிறேன், இதை நீ கடப்பானா அவனை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. இது உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன, தேவன் அவர்களோடு கூட வருகிறார். எடுத்த வாசிக்க டக்குன்னு யோசுவா புத்தகம் 4ஆம் அதிகாரம் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் 6ஆம் வசனம் 9 6:9 கால்கள் போதும். பாருங்க, என்னவா இங்க 2 விதமான காரியம். இது
இடத்துல என்ன ஆண்டவர் சொல்ற என்ன 12 கற்களை நீங்க என்ன பண்ணணும் தெரிந்தெடுத்து கொள்ளணும். ஆண்டவர் செய்கிறது எல்லாமே நேர்த்தியானது, நீதியான காரியங்கள். ஒன்று அநீதியான காரியத்துக்குள்ள ஆண்டவர் ஈடுபட மாட்டார். ஆண்டவர் சொன்னார் 12 கோத்திரங்கள் புறப்பட்டு வருது. ஆனா அந்த 12 கோத்திரங்கள் ஒவ்வொருத்தரையும் நீ தெரிந்து கொள்ளலாம். எவனானாலும் முகத்தை பார்த்து அவங்க மேல கருத்து கேட்க கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு உகந்தவனாக, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாக, அல்லது மோசேயுடைய கண்களுக்கு முன்பதாக யாரை ஆண்டவர் காண்பிக்கிறாரோ அவர்களை தெரிந்தெடுத்து அவர் ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொரு கல்லை வைக்கிறார். 12 பேர் என்ன பண்றா, ஒரு பக்கம் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வரான், இன்னொரு 12 பேர் என்ன பண்றா, கல்லை தூக்கிட்டு வரான். ஹல்லேலூயா. அப்ப யோர்தான்ல வந்து நடுவுல வருகிறதான வேலையில இந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு, பிரிஞ்சு அந்த பக்கமும் இந்த பக்கம் போவார்கள். இவர்கள் போவதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ஹல்லேலூயா தண்ணீர் பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். குவியலா மட்டும் கிடையாது, செங்கடலை கடக்கும் போது குவியலா நின்றது. ஆனா யோர்தானை கடக்கும் போது குவியலா மட்டும் கிடையாது, வழி விலகி போகும்படி இவர்களுடைய பாதையிலே பாடன பாட்டில வழிகளில் எல்லாம் உன்னை காக்க தூதர்களுக்கு என்ன பண்ணுவாரா, கட்டளையிடுவார். ஏன் உன் பாதம் கல்லில் கூட படக்கூடாது. கல்லு இருக்கும், ஆனா உன் பாதம் என்ன பண்ணக்கூடாது, கல்லுல மோதக்கூடாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, கல் இருக்கிற இடத்துல எல்லாம் உன் பாதத்தை என்ன பண்ணுவாங்க தூதர்கள் ஏந்தி தூக்கிக்கிட்டு போவாங்க. அதுதாங்க தேவனுடைய வல்லமை உள்ள செயல். ஹல்லேலூயா. கல்லுல மேற்கொள்ளாது. காரணம் என்ன, இரக்கமுள்ள தேவன் முன்னாலே சொல்லிட்டார் என்ன, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன, எப்பொழுதும் தேவன் தம்முடைய உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவராக, உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக இருக்கிற தேவன் அவர். அப்ப நடக்கிறத பாருங்க. ஆண்டவர் சொல்றார் என்ன, இப்படியாக அவன் நடு மையத்துல போன உடனே இந்த கல்லை என்ன பண்ணணும், ஹல்லேலூயா, அக்கறையிலும் 12 கல்லை நடணும். யோர்தான் நதியில நடுவுல காலியா இருக்குது பாருங்க, வெட்டாந்தர மாதிரி, அங்கேயும் 12 கல்லு நட்டுட்டு போறாங்க. ஏன் இந்த காரியம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவளோடு கூட பேசும்போது அழகா சொல்லுவார் என்ன, உங்களுடைய சந்ததி. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு கேட்பாங்க ஒரு கேள்வி. அது என்ன கேள்வினா, அந்த வழியா வரான், யோர்தான் அக்கறையில பார்க்கிறான், ஒருவேளை யோர்தான்ல தண்ணி இல்லாம இருக்குது, அதை கடந்து போறாங்க இவங்க தலைமுறை சந்ததி கூட, அவங்க போறாங்க, இது என்ன நடு ஆத்துல வந்து கல்லு நட்டு இருக்கிறாங்களே, என்ன இந்த ஆத்துக்கு நடுவுல கல் இருக்குது, இதே போல ஒரு 12 கல் அந்த பக்கமும் இருக்குது அக்கறையிலும், இது என்ன என்று கேட்டாக்கா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார் என்ன, யோர்தான் நதியிலே தேவன் செய்ததான வல்லமையுள்ள காரியத்தை உன் சந்ததிக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கல்லை தேவன் அங்கே நாட்டுகிறார். உன்னோட கடந்து போயிட்டு அதோட போயிட்டா எவனும் நம்ப மாட்டான். அந்த கல் என்ன, தேவன் செய்ததான வல்லமையுள்ள கிரியைகளுக்கு பின் சந்ததி அதாவது அறிந்து தேவனை தேவன் என்று அவர்கள் நம்பும்படிக்கு தேவன் செய்ததான காரியம். ஆற்றுக்கு நடுவில கல்லு, ஆற்றுக்கு அந்த பக்கத்திலும் கல்லு. ஹல்லேலூயா. அப்ப என்ன இந்த காரியத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 105ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாய் என்னவா, கர்த்தரை துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குறோம். மூன்றாவது என்னன்னா, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே என்ன பண்ணணுமா, பிரசித்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உடனே துதிக்கிறோம், நன்றி சொல்லணும் தேவன் செய்ததான காரியங்களுக்காக. இரண்டாவது காரியம் என்ன, அவருடைய நாமத்தை என்ன பண்ணணும், பிரஸ்தாபமாக்க வேண்டும். அப்ப பிரஸ்தாபமாக்கணும்னு சொன்னா வேற எதையும் நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. பிரஸ்தாபம் என்று சொல்லும் போது அவரை நீ அழைக்க வேண்டும், கூப்பிட வேண்டும்.
யாத்திராகம புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அழகாக அங்க எழுதப்பட்டதான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார் மோசே ஜனங்கள், அதாவது எகிப்தில் இருக்கிறதான அந்த ஜனங்களை குறித்து மோசேயோடு கூட பேசுவார். பாருங்க, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. ஆண்டவர் சொல்றாரு என்ன, தங்கத்தினால கிடையாது, தங்கத்தினால எனக்கு பலிபீடத்தை கட்டுன்னு சொல்ற ஆண்டவர். சாதா மண்ணினாலே பலிபீடத்தை கட்டி அதன் மேல் உன் ஆடையோ உன் மாடுகளையோ, பாருங்க, அது மேல உன் ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து நீ பலியிடு, சர்வாங்க தகன பலியாகவோ சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. செலுத்து. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். இதை செலுத்தும் போது ஆண்டவர் அங்க சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலோ, எந்த ஸ்தானத்திலோ, எந்த ஸ்தானத்திலோ உன்னிடத்தில் வந்து, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ எந்த இடத்திலோ, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, எந்த இடத்திலோ தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலோ, எந்த ஸ்தானத்திலோ, அது கோட்டையா இருக்கலாம், ஒரு அரண்மனையா இருக்கலாம், அல்லது தெருவா இருக்கலாம், ஒரு குப்பத்தடிக்கு பக்கத்துல இருக்கலாம், ஒரு காடா இருக்கலாம், அல்லது சபையா இருக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? அது சொல்ற, பலிபீடத்தை கட்டி தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் நீ ஆண்டவருக்கு செலுத்தி அவருடைய நாமத்தை நீ கூப்பிடும் போது, பிரஸ்தாபப்படுத்துவதில் சொல்லும் போது ஆண்டவரை அழைக்கிறதான ஒன்று. ஆண்டவரை நீ கூப்பிடும் போது, ஒருவேளை நினைக்கலாம் சபையில வந்து கூப்பிட்டாதான் ஆண்டவர் வருவான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இங்கே வருவார். ஆண்டவர் சொல்றாரு என்ன, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும், அவரை அழைக்கிற எந்த இடத்திலும், அவரை அழைப்பதற்கு என்று ஒரு முறையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல பலிபீடம் இருக்க வேண்டும். இரண்டாவது பலி செலுத்துகிறதான ஒரு காரியம் அங்கே இருக்க வேண்டும். மூன்றாவது அவரை நீ அழைக்க வேண்டும். இத்தனை காரியங்களுக்குள்ளே நீ இருந்தாதான் ஆண்டவர் சொன்னார் என்ன, மோசே அவர்கள் சொல்லும் போது, நீ பிரஸ்தாபப்படுத்துகிற கூப்பிடுகிற எந்த இடத்திலும் நான் வந்து என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? நீ எல்லாம் ஆட்டை கொண்டு போக வேண்டியதில்லை, மாட்டை கொண்டு வேண்டிய அடிக்க வேண்டியதில்லை, பலிபீடம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எந்த இடத்துக்கு வரும்னு சொன்ன நீங்க பார்க்கிறோம். ஆனால் எங்கே என் நாமத்தினாலே 1-2 பேர் கூடி ஹல்லேலூயா இருக்கிறாங்களோ அந்த இடத்திலே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. பலிபீடம் தேவையில்லை. முழங்கால் படியிட்டு, என் தேவன் நல்லவர், என் தேவன் கைவிடாதவர், என் தேவன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர், உடன்படிக்கையை மறவாத தேவன் என்பதை நீ உணர்ந்து அறிந்து அவரை ஸ்தோத்தரிக்கிறதான வேளையிலே, அவரை மகிமைப்படுத்துகிறதான வேளையிலே எந்த இடத்திலும் தேவன் அங்கே வந்து உன்னை அவர் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ செய்கிறது பலி, நீ பலிபீடத்தை கட்டி பலியிடுற, ஆனா தேவன் செய்கிறதான காரியம் என்ன, நீ கேட்காமலே தேவன் உன்னிடத்திலே வந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அந்த நாமத்திற்குள்ளே என்ன காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் அந்த நாமத்தை நாம் என்ன பண்ணணும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும்? ஏன் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும்? அதுக்கு காரணம் இருக்குது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 124:8 நம்முடைய சகாயம், நம்முடைய ஆசீர்வாதம் வச்சீங்களேன். உங்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் ஜபத்தில் இருக்குது நீங்க நினைக்கிறீங்க, ஒருவேளை இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிங்க, நம்முடைய சகாயம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும், என்ன
இல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது, சகாயம் இருக்கிறது. சகாயம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? உதவி. ஹல்லேலூயா. ஒத்தாசை. ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் கண்களுக்கு நேராக சகாயம் பண்ணுகிற தேவனுக்கு முன்பதாக என் கண்களை நான் என்ன பண்ணுவேன்? ஏறெடுப்பேன். ஏன் சொன்னா, நன்மையான ஈவுகள் இந்த பூமியில பூரணமான வரங்களை உடையவனாக இந்த பூமியில நீங்க நானும் வாசம் பண்ணணும்னு சொன்னா சகாயம் எங்க இருக்குது? பூமியில இல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. உதவி வருகிறதான, நன்மை வருகிறதான, ஹல்லேலூயா, அவரை நோக்கி நீங்கள் நானும் பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது என்ன? சகாயம் அவருடைய நாமத்திலே இருக்கிறது. அந்த நாமத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னவா? வேதம் பாருங்க, 3ஆம் வசனம் 105ஆம் சங்கீதத்திலே அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நீங்கள் நான் என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டத்திற்குரியதான நாமம் ஒரே ஒரு நாமம் தான். அதுதான் ஆண்டவருடைய நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, வானத்திலும் பூமியிலும், பூமிக்கு மேலே, மனுஷர்களுக்கு உள்ளே. எங்க ஒரு இடத்துல இருக்குது இல்ல, இந்த நாமம் எங்க இருக்குதா? மனுஷர்களுக்கு உள்ளே. வேறொரு நாமம் என்ன பண்ணப்படலையா? கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்தது ஆபிரகாம் காலத்தில் ஆண்டவர் சொன்னார், யெகோவா என்ற நாமத்தினாலே நான் அவனுக்கு அறியப்படவில்லை. அவன் ஒரு நாமத்தை சொன்னான். யெகோவா ஈரேன்னு சொன்னான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அது அவன் வைத்ததான நாமம். ஆனால் ஆண்டவருக்கென்று ஒரு நாமம் இருந்தது. அந்த யெகோவா என்ற நாமத்தினாலே ஆபிரகாமே அறிந்து கொள்ளப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனா அதை காட்டிலும் மேலான ஒரு நாமத்தை தேவன் இந்த பூமியிலே உங்களுக்குள்ள எனக்குள்ள வைத்திருக்கிறார். வாசிப்பா 4:12. அவராலே என்று யாராலே? சிலுவையிலே மரித்ததான அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறு ஒருவராலும் ரட்சிப்பே இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கோ, வானத்தின் கீழ் எங்கோ, மனுஷர்களுக்குள்ளே, வானத்தின் கீழ் எங்கோ, எல்லா சுற்றிலும் எந்த இடத்துல போனாலும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. போதும். பாருங்க, அந்த ரட்சிக்கிறதான அந்த நாமம், உயர்ந்ததான நாமம், இந்த பூமியில மேலான ஒரு நாமம். தரிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கிறதான வேளையில நீங்கள் நானும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த நாமத்தை யாரால பெற்றுக்கொள்ள முடியல? ஆபிரகாமுக்கு கிடையாது. ரட்சிப்பின் நாமம் அவனுக்குள்ளே போகல. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் என்று அவராலே என்று ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்புக்கு சொந்தக்காரனாகிய அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில இல்லை. அந்த நாமத்தையே தேவன் பூமியில் உள்ள நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து பிறரை ரட்சிக்கும்படி, பிறரை கொண்டு வரும்படி, பிறரை ஆயத்தப்படுத்தும்படி, தேவனை அறியாதவர்களை தேவன் அறிந்து கொள்ளும்படி ஒரு விசேஷித்த வேலனுள்ள நாமத்தை தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப வந்து இயேசு வந்து இந்த உலகத்துல வந்து என்ன பண்ண முடியாது? சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஆனா ஒன்று செய்ய முடியும். என்ன? எனக்குள் வைத்திருக்கிறதான அந்த நாமத்தை கொண்டு ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒன்று துதிக்கிறோம். ஏன் நம்ம துதிக்கிறோம்? ஆண்டவரே ஹல்லேலூயா. அவரை நாம் என்ன பண்ணணும்? நன்றி சொல்றோம். என்னை தெரிந்து கொண்டார், எனக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் நான் என்ன செய்ய முடியும்?
குற்றங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த எனக்குள்ளே ஒரு விலையேறப்பட்ட பரிசுத்தம் உள்ள வல்லமை உள்ள நாமத்தை தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவருக்கு என்ன பவர் இருந்ததோ அதே பவர் இன்றைக்கு எனக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. அன்றைக்கு பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார் ஆண்டவர், உண்மைதான் இல்ல. ஆனா இன்றைக்கு அந்த பிசாசிய விரட்டி அடிக்க பிசாசை துரத்துகிறதான அந்த வல்லமை உள்ள நாம இருக்கிறவனால தான் அதை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஒருத்தர் என்ன கேட்டார், பிசாசு இதெல்லாம் ஓட்டுவீங்களா? எங்க சபையில் இருந்தா தானே நான் ஓட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. எங்க சபை கிட்டயே பிசாசு வராது. ஏன் உபவாசம் இல்ல? ஆண்டவர் சொன்னார், இவ்வகை பிசாசு எதனால உபவாசத்துல ஜெபத்துல தான் ஓடும். ஆனா இங்க ஏன் இல்ல? எங்களை பார்த்தாலே அது ஓடுமே தவிர நான் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசு ஓட்டுற சபை இது கிடையாது. இருந்தா தானே ஓட்டுறதுக்கு. பிசாசே உள்ள வர முடியாத அளவிற்கு தேவனுடைய வல்லமை உள்ள நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட நாமம் உள்ளவங்க இதுக்குள்ள யாரும் வர முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலே அவதான் பெரியவன் நினைக்கிறாங்க. ஆனா அவனை காட்டிலும் பெரியவர் ஒருவரை நாம் பெற்று முத்திரையிடப்பட்டவனா இருக்கிறோம். பிசாசு ஓரம் கூட வர முடியாது. நம்பாதீங்க. ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல பிசாசு இருக்காது. நீ இருக்கிற தெருவுல வராது. நீ நடந்து போனா வராது. காரணம் என்ன? விலையேறப்பட்ட ஒரு நாமத்தை தேவன் ஹல்லேலூயா தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை எடுத்து உணர்ந்து என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்கள். ஒன்று துதிப்பது, நன்றி செலுத்துவது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது. பிரஸ்தாபம் என்றால் என்ன? தேவனை நீ இருக்கிற இடத்திலே அழைக்கிறதான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல நீ முட்டி போட்டு அல்லது நின்று நீ ஜெபிக்கிறதான வேலையில ஸ்தோத்திரம் 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 சொல்லும் போது 1000 வெள்ளாட்டு கடாவை வெட்டுறதை காட்டிலும் மாட்டை வெட்டுறதை காட்டிலும் ஹல்லேலூயா உன்னுடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நீ இடுகிறதான ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை அவன் என்ன பண்ணலாம்? மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆட்ட வெட்டிட்டான். வெட்டி என்ன பண்றான்? ஹல்லேலூயா. எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டவர் இறங்குவார். ஒன்றும் இல்ல. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணி பூரிகைகளை வாசிக்கும் போது தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்திற்குள்ளே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பலியிட்டதனாலே இல்லை. எப்ப துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணி பூரிகைகளை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தினானோ அப்பவே என்ன ஆயிடுச்சான்? ஆசாரியர்களால நிக்க கூட முடியல. அந்த ஆலயத்துல நிற்க கூடாமல் போனது எப்போ? பலியினால அல்ல, துதியினாலும் கீர்த்தனம் பண்ணுவதனாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறதினாலும் ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை ஆலயம் முழுவதையும் நிரப்பிட்டு என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப நாம துதிக்கிறதுல எவ்வளவு பவர் இருக்குது பார். நன்றி சொல்றதுல பாருங்க. கீர்த்தனம் என்று சொல்லும் போது அவனை பாடுவது. சங்கீதக்காரன் சொல்றான் என்னவா? என் துதி எப்பொழுது என்னுடைய வாயிலே இருக்கும். ஹல்லேலூயா. என்ன 136 சங்கீதத்தில் வாசிக்கும் போது அழகா அங்க சொல்லுது பாருங்க. 1ஆம் வசனம் டக்குனு எடுத்து வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நீ துதிக்க 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 வசனம் சொல்லுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திர ஜெபத்தினாலே சபையில என்ன பெருகுமா? காணிக்கையா? ஹல்லேலூயா. என்ன பெருகா? அநேகருடைய ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உனக்குள்ள எனக்குள்ள கிருபையானது என்ன பண்ணிட்டு இருக்குமா? பெருகிக்கிட்டே இருக்குமா? அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பாருங்க 146ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் போது பாருங்க 1ஆம் வசனம்.
அதுல என்ன சொல்லுது பாருங்க. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இரண்டாம் வசனம் பாருங்க, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை நான் என்ன பண்ணுவேன், கீர்த்தனை பண்ணுவேன், பாடுவேன் அவன் சொல்றான். அதே 147:1 எடுத்தீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீ துதிக்கிறதுல தான் இன்பம் இருக்குது. அதுதான் தேவனுடைய பார்வையில ஏற்றதுமாய் இருக்கிறது, விலையேற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. துதித்தல் என்று சொல்லுவது நன்றி பாராட்டுவது. அதான் வேதம் சொல்லுது, நீங்க நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். தேவன் செய்ததான எல்லா காரியங்களையும் அறிந்தார். இப்ப இந்த 3 காரியங்களை ஆண்டவர் சொன்னார். இப்போ நீங்க துதிக்கிறீங்க, ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறீங்க, இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யணுமே, அதை செய்றீங்களா என்னன்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது என்ன காரியம்? 3வது காரியம் என்ன? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே என்ன பண்ணணுமா, தெரியப்படுத்த வேண்டும், பிரசித்தப்படுத்துங்கள். முதல் 2 காரியத்தை விடுங்க. தேவனை அழைக்கிறீங்க, ஏன்? உங்க காரியத்துக்கு. உனக்கு நன்மை வேணும்னா என்ன பண்ற? தேவனை கூப்பிடுற, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு ஆண்டவரை கூப்பிடுற, ஆண்டவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். துதிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா 3வது காரியம் மிகவும் முக்கியமான ஒன்று. அது என்னன்னு சொன்னா, அதத்தான் ஆண்டவர் சொல்றார். என்ன யோசனை சொல்ல, இந்த கற்கள் ஏது என்று உன் சந்ததியார் கேட்கிறதான வேளையில தேவன் உங்களுக்கு செய்ததான இந்த வல்லமையுள்ள அதிசயமான காரியங்களை சொல்லும்படிக்கு இந்த கற்களை அடையாளமாக நட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, இந்த கல்லை குறித்ததான ஒரு நோக்கம் இருக்கிறது. பார்க்கிறது காணிகள் தான் நட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு யோர்தான் நதியிலே 12 கற்கள் நடப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா, ஆத்து ஓரம் பாத்தீங்கன்னா என்ன நட்டு வச்சிருப்பாங்க, ஒரு கல்லு நட்டு வச்சிருப்பாங்க. சிமெண்ட்ல எல்லாம் பைப்புக்கு போனாலும் கூட சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், கல்லு இருக்கும். இந்த கல்லை வச்சுதான் தண்ணி எவ்வளவு இதா போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போற இடம்லாம் இருக்குது. குக்கிராமங்கள்ல அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு தூண் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுலதான் இத்தனை அடிட்டு கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. 5 அடியா 6 அடியா 7 அடியான்னு சொல்லிட்டு. இந்த அடிப்படையான காரியங்கள் ஒரு மனுஷனுடைய மனதில் தோன்றது கிடையாது. அன்றைக்கே தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறார், இதையெல்லாம் ஆயத்து. ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறீங்க, இந்த அறிவு அவனுக்கு கிடையாது. இந்த அறிவு வருவதற்கு காரணமாக தேவன் சைலண்டா எல்லாத்தையும் என்ன பண்ணி இருக்கிறாரு, ஆண்டவர் செய்து முடித்து வைத்திருக்கிறார். அவர் சொன்னார் என்ன, ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசும்போது அதான் சொன்னார், ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு தேவனை குறித்ததான காரியங்களை தன்னுடைய சந்ததிக்கு சொல்லுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், நான் ஆபிரகாமுக்கு செய்ததான எல்லா நன்மைகளையும் அதிசயங்களையும் அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் சொல்லுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவன் நமக்கு செய்ததான நன்மைகளை நம்மோடு கூட வைத்திராமதபடிக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்ததான காரியத்தை தேவன் என்ன சொல்றாரா, மற்றவர்களுக்கு நீ பிரசித்தப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். ஒருவேளை நாமத்தை நீ மேன்மைப்படுத்தலாம், அது உன்னுடைய சொந்த காரியங்களுக்காக. ஆனால் 3வது விஷயத்தை சொல்லுகிறதானுடைய நோக்கம் என்ன, தேவன் ஒருவர் உண்டு என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளபடி தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ததான ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை நீ எடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் இத்தனை அடையாளங்களை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? உன்னை ரட்சித்தார் ஆண்டவர், உண்மைதான். ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார், உண்மைதான்.
உன்னுடைய ரட்சிப்பு கொண்டு வந்ததான ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 ரட்சிப்பின் நாமத்தை உனக்குள்ளே கொடுத்தது உன்னோட போறதுக்கு கிடையாது. அது உன்னிலே இருந்து என்ன பண்ணாது? பிரசித்தமாக வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும், அக்கம் பக்கத்தில் அது பரவ வேண்டும். ஒரு சாட்சி சபையில் இருக்கக்கூடாது. நம்முடைய சாட்சி எங்க இருக்கணும்? பக்கத்து வீட்டுல தான் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துதான் சொல்லணும். இதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. அப்படி இருக்குமே ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய சமூகத்தை தேடி வருவாங்க. நான் என்ன பண்ணணும்? நான் என்ன செய்யணும்? வேதனுடைய பிரசன்னத்தை கேட்டதாங்க வேலையில அவங்க கேட்டாங்க. அடுத்தது என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு கொடுத்ததான ரட்சிப்பு, உனக்கு கொடுத்ததான மேன்மை பாராட்டுகிறதான நாமம், இந்த நாமத்தை கொண்டு நீங்கள நான் என்ன செய்யறோம்? ஹல்லேலூயா. யாருக்காவது பிரயோஜனம் இருக்குதா? ஆனா சொன்னது என்ன? உங்கள் கண்களுக்கு முன்பதாக காட்டப்பட்டதான இந்த அதிசயமான ஆச்சரியமான செய்கைகள் எதுக்குன்னு சொன்னா, இவர்தான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்தது மட்டும் கிடையாது, நீங்கள் அறிந்திருக்கிறதை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும். எத்தனை பேர் முடிவு பண்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன போயா சொல்ற? ஹல்லேலூயா. ஏன் உங்களால சொல்ல முடியல? ஏன் உங்களால சொல்ல முடியல? ஆண்டவர் நல்லவன் ஏன் உங்களால போய் சொல்ல முடியல? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் எங்க ஆண்டவர் நல்லவருங்க, உங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, உங்களை கூப்பிடுறதுக்கு ஏன் அவங்களால முடியல? அம்மா ஜெபம் பண்ணு, ஜெபிங்க, ஏன் சொல்ல மாட்டாங்க? ஹல்லேலூயா. அங்க சாட்சி இல்லை, நீ சொல்லவே இல்லை. என்னை அழைத்து எனக்குள்ளே அற்புத அடையாளங்களை செய்ததான ஆண்டவர் என்று உன்னால ஆண்டவரை பிரதிபலித்து சொல்லக்கூடிய எண்ணமும் சிந்தனை உனக்கு இல்லை. போய் சொல்றீங்களா? யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்றீங்களா? ஏன் பயம்? காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஒன்றை நீங்க நினைச்சு கொள்ளணும், நீங்க சொல்றதுனால அவங்க வந்துருவாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு வரமாட்டாங்க. நீ தீர்மானம் பண்ணிட கூடாது. சத்தியத்தை சொன்னீங்கன்னா இந்த சத்தியம் தான் என்ன பண்ண உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நீங்க சொல்றதுனால உங்களை பார்த்து கிடையாது. ஆண்டவரை பார்த்து எல்லாம் வந்தாங்களா? இயேசுவை பார்த்து எல்லாம் ஓடிட்டான். ஆனா ஆண்டவருக்கு பிறகு, உயிர் தெழுந்த பிறகு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. பூமி மீது கொடுக்கப்பட்டதான அந்த நாமம் என்ன ஆயிடுச்சு? கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாளுக்கு நாள் ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளை எப்படி ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த ஒடுக்குறதற்கு மாறாக நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டே இருக்குது? வளர்ந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. குட்ட குனிவாங்க இல்ல வளர்கிறதான ஒரு காரியம், ஒரு சபை என்று சொன்னார் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சபை மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அதை வளர்ச்சி அடையும்படி செய்தது ஆண்டவர், திருப்தியாகும்படி செய்கிறது ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தினுடைய நோக்கம் என்ன? நீ துதிக்க வேண்டும், நீ பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், ஆண்டவரை அழைக்க வேண்டும். துதித்து அழைத்ததான ஆண்டவரை கொண்டு உனக்கு செய்ததான நன்மைகளை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும். தனக்கானவைகளை அல்ல. எதை நோக்கணுமா? பிறருக்கானவைகளையே அவன் நோக்குவானாக. நீ பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பை இன்னொருத்த அடையணும்ன்றதுக்கு நீ பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு என்ன? இப்ப இந்த நாளிலே நீங்க எதை நீங்க சொல்ல முடியும்? அன்னைக்கு அவங்களுக்கு ஆண்டவர் அதெல்லாம் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க பாப்போம். யாராவது அவங்களுக்கு எல்லாம் அடையாளமா ஒரு கல்லு வச்சார் ஆண்டவர். தூக்கிட்டு வா, கேட்டா இதை செய்ய, இது சொல்லு, அவர்கள் இப்படி செய்வான். அப்படியே நாமம் துதிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும்
என்று சொல்லும் போது அல்லது என்னை கேட்கும் போது நான் ஆண்டவரிடத்துல சொல்லுவேன், என்ன ஒரு அடையாளம்? நான் எதை போய் சொல்ல போறேன்னு சொன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் இருந்த என்னை தன்னுடைய சிலுவையின் மூலமாக அவருடைய சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஒப்பு கொடுத்ததான தன் ஜீவனாலே இன்றைக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அல்லேலூயா, மனுஷனாக தேவ சமூகத்தில் நான் இருக்கிறேன். இதைத்தான் நான் சொல்லுவேன், இதைத்தான் நான் அறிக்கையிடுவேன். அதனாலதான் வேதம் கலாத்தியர் 6:14 சொல்லுது, பவுல் எழுதுவாங்க, என்ன சிலுவையை குறித்து நான் என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. அப்போ அதுக்காக ஏன் இந்த மதத்துக்கு நீ போன, ஏன் அதுல போய் விழுந்துட்டேன்னு சொன்னா, அப்ப நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் விழுந்து கிடந்த ஆண்டவர் என்ன பண்ணார்? ஹல்லேலூயா, என்னை தூக்கி எடுத்தார். எப்படி? சிலுவையின் மூலமாக. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு மேன்மைப்படுத்துறது வந்து என் பணத்தையோ காரையோ பங்களாவையோ வீட்டை கிடையாது. ஒன்றை என்ன அவன் சொல்ற, என்ன இந்த உலகத்திலே மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்று என்ன? அவருடைய நாமம். அதுதான் சொல்லுது, அவருடைய நாமத்தை நீங்க மேன்மைப்படுத்துங்கள், பிரஸ்தாபப்படுத்துங்கள். அடுத்து இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்ட முடியுமே தவிர இந்த சிலுவை இல்லடா. அன்றைக்கு 12 கற்கள் அவர்களுக்கு அடையாளம், ஆண்டவர் செய்த அடையாளம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த ரட்சிப்பினுடைய அடையாளம், பாவ மன்னிப்பினுடைய அடையாளம், பரிசுத்தமாக்கப்பட்டதனுடைய அடையாளம், உயிர் தெழுதலுடைய அடையாளம், நீதிமானாக்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்டால் ஒன்றே ஒன்றுதான், என்ன? இந்த சிலுவை இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நான் நீதிமான் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஒரு உறுதி கிடையாது. அந்த சிலுவையின் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரா? செய்து உங்களுக்காக எனக்காக முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்ப நீங்க போய் சொல்லக்கூடியது எது? ஹல்லேலூயா. எனக்காக உனக்காக என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர்? பலியாக தன்னை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம், உன்னுடைய வியாதி என்னுடைய வியாதி, பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே பலி என்று எழுதப்பட்ட வேதத்தின்படி ஒரே பலியாக ஒரு பலியாகி தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரா? செய்து முடித்தார்னு பார்க்கிறோம். இதைதான் நீங்களும் நானும் சொல்ல முடியுமே தவிர, செங்கடலை பிளந்தாரு, ஹல்லேலூயா, யோர்தானை என்ன பண்ணார்? தண்ணீரை இப்படியாக மாறி போகும்படி கிருபை செய்தார். இதெல்லாம் அவர்களுக்கு அதே நாம சொல்லணும். அதை காட்டிலும் மேலான ஒன்றை என்ன? ரட்சிப்பு என்கிறதான அந்த நாமத்தையே எனக்குள்ளே தேவன் வைத்து இன்றைக்கு என்னை சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவருக்கு சாட்சியாக நிற்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு செய்ததை மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க? இனி மேலாவது என்ன பண்ணுங்க? ஹல்லேலூயா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றபடி தேவனுடைய நாமம் தூஷிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை, நடக்கை, பேச்சுக்கள் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்கள மாதிரி நாம இருக்கிறதாக்கா சாட்சியே கிடையாது, ஆண்டவர் பத்தி சொல்ல முடியாது. அவங்கள போலவே நாம பேசினா ஆண்டவர் குறித்து சொல்ல முடியாது. அவங்க செய்கிற காரியத்தை நீங்களும் நானும் செய்தா ஆண்டவர் குறித்து சொல்ல முடியாது. அப்ப என்ன? கோணலும் மாறுபாடான சந்ததிக்கு உள்ளதான் நீ இருக்கிற. ஆனா நீ எப்படி இருக்கணும்? அவர்கள் மத்தியிலே நீ குற்றமற்றவனாய் காணப்படணும்னு சொன்னார். பவுல் சொன்னது போல நான் சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, அவரே என்னில் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உனக்குள்ளே ஜீவிக்கிறவராய் இருந்தால் உன்னுடைய சாட்சி உன்னுடைய இருக்கிற இடத்தை சுற்றிலும் பெருசா தான் காணப்படும், பிரகாசமலராய் காணப்படும். மலை மேலே இருக்கிற பட்டணத்தை போல உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம் இருக்கும். அதை சார்ந்த அநேகர் உன்னிடத்தில் வந்து கேட்பாங்க, இதை நாங்க பெற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஊர் உலகத்தை பார்த்துட்டு நீ வாழ்க்கையை அமைச்சு கொள்ள கூடாது. உன்னை அழைத்தவரை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது திருவிருந்து